ப்ரோ இது தண்ணியில வாழ்றதுக்கான காரணம் என்ன ப்ரோ? இந்த சிலந்திய பொறுத்த வரைக்கும் ஒரு விசித்திரம் இருக்கு. தண்ணிக்கடியில எப்படி மூச்சு விடும்? இது மீன் கிடையாது, செவில்கள் இருக்கிறதுக்கு. இருந்தாலும் இது எப்படி மூச்சு விடும் அப்படின்னா, சிலந்திகள் ஒரு ஒரு வலைய தண்ணிக்கடியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கும் பாருங்க, அதுக்கு நடுவுல பின்னிரும். அது எப்படி பின்னோம்னா, ப்ரோ இப்ப தண்ணிக்குள்ள இருக்கையில இப்போ மீனோ வேற ஏதாச்சும் உயிரினமோ இந்த ஸ்பைடருக்கு ஏதாச்சும் ஒரு போட்டியாவோ இல்ல சாப்பாடாவோ இதை சண்டை போட்டுச்சுன்னா இது எப்படி சஸ்டெயின் பண்ணும்? தண்ணிக்கடியிலேயே போய் வேகமா மின்னல் வேகத்துல பறந்து அதை வேட்டையாடும். இந்த சிலந்தி எதை சாப்பிட்டு ப்ரோ வாழும்? நீருக்குள்ள இருக்கிறனால குளத்துல இங்க ஒரு நெட் இருக்கு, இங்கதான் ஆண் வாழுது, இந்த இடத்துல பெண் வாழுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப இதுக்கு நடுவுல ஒரு சுரங்க பாதை மாதிரி இது வளைய வச்சே பின்னும். குளத்துக்கு மேல உச்சியில ஒரு சின்ன மரம் இருக்குன்னா அதனுடைய உச்சிக்கு போயிட்டு அது பட்டு நூலை காத்துல விட்டு அது பேராசூட் மாதிரி மாத்திட்டு அடிக்கிற காத்துல அப்படியே அந்த சின்ன குட்டிகள் பறந்து போக ஆரம்பிச்சிடும். இது பிறந்த சிலந்தி மட்டும்தான் பறக்க செய்யும். அப்ப அந்த பெரிய ஆண் சிலந்தையோ பெரிய பெண் சிலந்தையோ பறக்குமா பறக்காதா? இப்ப நீரை விட்டு வெளியே வந்தா இதால சஸ்டெயின் பண்ண முடியுமா இல்ல? நம்ம இந்த பூமியில வாழ்றதே ரொம்ப டஃப்பா இருக்கும். அதுல சிலந்தியும் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அது எவ்வளவு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுன்றது நமக்கு தெரியாது, அந்த சிலந்திக்கு தெரியும். ஆனா இன்னொரு சிலந்தி வகை இருக்கு. அந்த சிலந்தி நீர்ல வாழும்னு சொல்லி போன வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருந்தோம். அந்த சிலந்தி எப்படி நீர்ல வாழுது, அது எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணி வாழுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரோ அந்த சிலந்தி என்ன வகை, அந்த சிலந்தியோட பேர் என்ன? அது சொல்றதுக்கு முன்னாடி இது நீர்ல வாழுது அப்படின்னு சொல்றதை விட நீர்ல வாழக்கூடிய ஒரே சிலந்தி இனம் இதுதான் டைவிங் பெல் ஸ்பைடர் அப்படின்றது. இதனுடைய சயின்டிபிக் நேம் ஆர்ஜெரனேட்டா அக்வாட்டிகா. ஸோ இதுதான் நீர்ல வாழக்கூடியது. குறிப்பாக தேங்கி இருக்கக்கூடிய குளம் குட்டை இதுலலாம் இது வாழும். ஆற்றுல வாழும் சில நேரங்கள்ல. அது ஆத்து ஓரத்துல தேங்கி இருக்கும்ல தண்ணி, அந்த மாதிரி இடத்துல வாழும். அதே சமயம் நீரோட்டம் ரொம்ப கம்மியா இருந்தா அந்த இடத்துலயும் வாழும். குறிப்பா நன்னீருக்குள்ளதான் இந்த சிலந்தி நன்னீர்னா என்ன ப்ரோ? நன்னீர்னா ஃப்ரெஷ் வாட்டர். அதாவது இப்ப குளம் குட்டை ஆத்துல ஓடுற தண்ணியில எல்லாம் உப்பு இருக்காது. ஸோ உப்பு இருக்காதுன்னா ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அதான் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். இதுவே கடல் நீர் உப்பு கரிக்கும்ல, அதனால அது ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது, அது உப்பு தண்ணி சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அது டிஃபரெண்ட். சரி ப்ரோ, இந்த சிலந்தியோட அளவு என்ன ப்ரோ இருக்கும்? இந்த சிலந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு விசித்திரம் இருக்கு. எல்லா சிலந்தி இனங்கள்லையும் பொதுவா பெண் இனம் தான் பெருசா இருக்கும், ஆண் இனம் சின்னதா இருக்கும். ஆனா இதுல ஆண் சிலந்தி தான் பெருசு. சுமாரா கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். இதுவே பெண் சிலந்திகள் 0.8 மில்லிமீட்டர்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு 3 மில்லிமீட்டர் டிஃபரெண்ட் இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆண் தான் ஆண் சிலந்தி தான் இதுல பெருசா இருக்கும். இதுக்கான காலம் எத்தனை வருஷம் ப்ரோ வாழும்? இது சோகமான ஒரு விஷயம் தான். அதிகபட்சமே இது 2 வருஷம் தான் இந்த சிலந்தி நம்ம வாழும். ஆனா அந்த 2 வருஷமுமே தண்ணியில தான் வாழும். ஆமா, தண்ணியில தான் வாழும், நிலத்துல வாழாது. ப்ரோ இது தண்ணியில வாழ்றதுக்கான காரணம் என்னது ப்ரோ? இது தண்ணியில வாழ்றதுக்கு உண்டான முக்கியமான காரணம், இது தண்ணியில வாழ்றதுக்காகவே பரிணாமம் அடைஞ்சது. குறிப்பா சொல்ல போனா இது தரையில வாழுதுன்னு வச்சுக்குவோம். தரையில வெயில் இருக்கு, தண்ணி இல்ல, அப்ப அதனுடைய உடம்பு இருக்குல்ல, அதுல ஈரப்பதத்தை அதனால தக்க வைக்க முடியாது. உடம்புல ஈரம் குறைஞ்சு அது உடம்பு காஞ்சுது அப்படின்னா அது செத்து போயிடும். அதனாலே இது போய் தண்ணிக்கடியில தான் வாழும். இப்ப இது தண்ணிக்கடியில வாழுதில்ல, தண்ணிக்கடியில எப்படி மூச்சு விடும்? இது மீன் கிடையாது, செவில்கள் இருக்கிறதுக்கு. இருந்தாலும் இது எப்படி மூச்சு விடும் அப்படின்னா, சிலந்திகள் ஒரு வகையான வலைய தண்ணிக்கடியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கும் பாருங்க, அதுக்கு நடுவுல பின்னிரும். அது எப்படி பின்னோம்னா, ஒரு சி வடிவத்துல கவுத்தி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலைய பின்னும். இப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், இப்ப ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு பெரிய ட்ரம்ல நம்ம ஒரு இது இருக்குல்ல, ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ அதை கவுத்தி வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் தண்ணி கடியில இது கவுத்தி வச்ச மாதிரி வெப்ப பண்ணும். ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு டம்ளரை தண்ணி கடியில கவுத்தி வச்சு அமுக்குனா என்ன ஆகும்? அது பபிள்ஸ் விடும். ஏன் விடும்னா அந்த டம்ளருக்குள்ள காத்து இருக்கு. அதே மாதிரி நீங்க தண்ணியில வச்சு அழுத்தினாலும் அந்த டம்ளருக்குள்ள நீங்க கை வச்சு பார்த்தா அங்க தண்ணி இருக்காது. இதை நீங்க கண்ணாடி டம்ளரை வச்சு
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த தண்ணி கடியில நம்ம இப்படி அழுத்தினா கூட அந்த அந்த இதுக்குள்ள வந்து தண்ணி இருக்காது. அது காரணம் அதுக்குள்ள காத்து இருக்கு, காத்து தண்ணியை உள்ள விடாம தடுக்குது. அதனாலதான் நம்ம இப்படி அமுக்கணும்னா கஷ்டப்பட்டு இப்படி அமுக்குற மாதிரி இருக்கும். இதே நீங்க டம்ளரை திருப்பி வச்சா அது உள்ள போயிடும். ஸோ அதனாலதான் இப்ப அது மாதிரிதான் இது வெப்ப கட்டும். வெப்ப கட்டுனா உள்ள வந்து தண்ணியே வராது, அந்த தண்ணி கடியில, ஆனா தண்ணி உள்ள வராது. அதே மாதிரி இது வந்து பட்டு நூலை விடுது இல்ல, வலை மாதிரி பின்னாம இது வந்து ஒரு துணி மாதிரி பின்னி வச்சிரும் சி வடிவத்துல. அதாவது இப்படி கவுத்தி வச்ச மாதிரி ஃபுல்லா துணி மாதிரி இருக்கும். உள்ள தண்ணியை வந்து போக முடியாது, இதுக்குள்ள இப்படி இருந்தும் தண்ணி வந்து போக முடியாது. ஸோ அந்த மாதிரி கட்டிடும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. அதுக்காக இது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு முறையும் வந்து வெளியே வரும். லைட்டா வெளியே வந்து அதனுடைய வால் பகுதி மற்றும் பின்னங்கால் பகுதியை வந்து மேலே தண்ணிக்கு மேலே வந்து கொஞ்சம் அசைக்கும். அப்படி அசைக்கும் போது ஆக்சிஜன் இருக்கு பாருங்க, அது வந்து அதனுடைய கால்களுக்கு இடையில சின்ன சின்ன முடிகள் இருக்கு, அதுக்குள்ள போய் அந்த காத்து வந்து ஏர் பபிள்ஸ் மாதிரி மாட்டிக்கும். மாட்டின உடனே அதை உள்ள கொண்டு போய் அந்த வலை இருக்குல்ல, அந்த வலைக்குள்ள போய் அதை மேல வந்து பெல்லு மாதிரி மாட்டி வைக்க ஆரம்பிக்கும். அந்த அந்த காத்து குமிழிகளை, ஏர் பபிள்ஸ் இப்படி கட்டி வைக்கிறனால அது பாக்குறதுக்கு வந்து பெல்லு தொங்குற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு வந்து டைவிங் பெல் ஸ்பைடர் அப்படின்னே பேரு. இப்படி அந்த பபிள்ஸை போய் ஒட்டி வைக்குது இல்ல, இதுதான் வந்து அதனுடைய இடம்னா இது கடியில இப்படி மேல மேல அதனுடைய சீலிங்ல இப்படியே ஒட்டி வச்சிரும் ஃபுல்லா. ஒட்டி வைக்கும் போது என்ன ஆகும்னா இதுக்கு தேவையான அந்த காற்று, அந்த ஆக்சிஜன், அதை வந்து இதுக்கு அடியில இருந்தே அது வந்து பெறும். ஸோ இது வந்து இதுதான் வலை அப்படின்னா இப்படிதான் அந்த வலையை பிடிச்சுக்கிட்டு தான் தொங்கும். இது தண்ணிக்கு உள்ள வந்து போவாது. ஸோ தண்ணிக்குள்ள வலை இருந்தாலும் வலைக்குள்ள அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கிறனால அதுக்குள்ள தண்ணி வராது, இதுக்கு மேல வேணா தண்ணி இருக்கும். அதே மாதிரி இது வந்து இப்படி தொத்திக்கிட்டே வந்து வாழும், தொங்கிக்கிட்டே வந்து வாழக்கூடியது. அந்த பபிள்ஸ் இருக்குல்ல, ஏர் பபிள்ஸ், அது வந்து தீந்து போகுது அப்படின்னா அப்ப இது மறுபடியும் மேல வந்து ஏர் பபிள்ஸ் வந்து சேர்த்து அங்க கொண்டு போகும். சில நேரங்கள்ல தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனே கூட அந்த இடத்துல வந்து அந்த ஏர் பபிள்ஸுக்குள்ள வந்து போயிடும். ஸோ இது வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் அது வழியாவே வந்து வெளியேறவும் செஞ்சிடும். ஸோ இப்படிதான் இது வந்து தண்ணி கடியில சுவாசிச்சு வாழுது. ப்ரோ இப்போ தண்ணிக்குள்ள இருக்கையில இப்போ மீனோ வேற ஏதாச்சும் உயிரினமோ இந்த ஸ்பைடருக்கு ஏதாச்சும் ஒரு போட்டியாவோ இல்லை சாப்பாடாவோ இதை வந்து சண்டை போட்டுச்சுன்னா இது எப்படி சஸ்டெயின் பண்ணும்? இது சஸ்டெயின் பண்றது கஷ்டம் தான். இப்போ ஒரு பெரிய மீன்லாம் வந்துச்சுன்னா இதனால வந்து தப்பிக்க முடியாது, அது இதை வந்து பிடிச்சு சாப்பிட்டுடும். ஆனா பெரும்பாலும் சின்ன சின்ன குளங்கள்ல குட்டைகள்ல வந்து பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்காது. கரெக்டா? அப்படியே இருந்தாலும் வேற பறவைகள் அதை கொத்திட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பெருசா சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் தான் இருக்கும். அதை தான் இது போய் வேணா வேட்டையாடும் போது அந்த வெப்பை விட்டு வெளியே வந்துடும். தண்ணி கடியிலேயே போய் வேகமா மின்னல் வேகத்துல பறந்து அதை வந்து வேட்டையாடும். எப்பவும் போலதான் சிலந்திகள் எப்படி வேட்டையாடும், அந்த வந்து கொடுக்க வச்சு ஃபர்ஸ்ட் கொட்டி விஷத்தை உள்ள செலுத்தி அசைய விடாம பண்ணிரும். அதுக்கப்புறம் இது வந்து அதனுடைய இருப்பிடத்துக்கு உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டைஜஸ்டிவ் என்சைம் அப்படின்ற செரிமான திரவத்தை அதனுடைய உடம்புக்குள்ள செலுத்தி அதை வந்து கூலா மாத்தி அதுக்கப்புறம் எல்லா சிலந்திக்கும் இதே முறைதான். ஆமா, பெரும்பாலான சிலந்திகள் வந்து இப்படிதான் வந்து பண்ணுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஒரு பெரிய மீன் வாழுதுன்னா அதுக்கு வந்து இதுதான் இறை. ஸோ இதை வேணா அது வேணா பிடிச்சி சாப்பிட்டுடும், அந்த மாதிரி வேணா பண்ணிடும். இந்த சிலந்தி எதை சாப்பிட்டு ப்ரோ வாழும்? நீருக்குள்ள இருக்கிறனால சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை சாப்பிடும். அதுக்கப்புறமா நான் கொசுக்கள் பத்தி பேசும்போது சொன்னேன்ல, கொசுக்கள் வந்து தண்ணியில முட்டை போட்டு அந்த முட்டையில இருந்து லார்வா புழுக்கள் வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் அது வந்து பியூப்பாவா மாதிரி ரெக்கெல்லாம் முளைக்கும். ஸோ அந்த புழுக்களா தண்ணியில இருக்குல்ல, அதை போய் இது வந்து வேட்டையாடும். அதுக்கப்புறமா வாட்டர் பீட்டல்ஸ் மாதிரியான சில வண்டுகள் இருக்கு, அதுவும் வந்து தண்ணிக்கடியில தான் சின்ன சின்ன வண்டுகள் வாழும். அதை கூட இந்த சிலந்திகள் வந்து வேட்டையாடி சாப்பிடும். இது மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள், அதுக்கப்புறமா சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை இது வேட்டையாடி சாப்பிடுது. ஓகே ப்ரோ, இப்போ இதோட இனச்சேர்க்கையோட முறையை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீருக்குள்ள இருக்குன்றதுனால மேபி டிஃபிகல்ட்டா இருக்கலாம். இது எப்படி ப்ரோ இருக்கும்? இது எப்படி இருக்கும்னா இப்ப இதனுடைய குளம் இருக்குல்ல, குளத்துல வந்து இங்க ஒரு நெட் இருக்கு, இங்கதான் வந்து ஆண் வாழுது, இந்த இடத்துல பெண் வாழுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப இதுக்கு நடுவுல வந்து ஒரு சுரங்க பாதை மாதிரி இது வளைய வச்சே பின்னும். சுரங்க பாதை மாதிரி உருவாக்கிட்டு அந்த சுரங்க பாதைக்குள்ள தண்ணி புகுற முடியாது, அது மாதிரி பண்ணிரும். அந்த ஏர் பபிள்ஸ் அதுக்குள்ளேயும் வச்சுட்டு ஒரு பாதை மாதிரி உருவாக்கிட்டு இந்த நெட்ல இருந்து அந்த நெட்டுக்கு வந்து போகும். போனதுக்கு அப்புறம் அந்த பெண் சிலந்தி இருக்குல்ல, அது வந்து வம்பு பண்ணாது, இணை சேர வந்து ஒத்துக்கும். இணை சேர்ந்த பிறகு கொஞ்ச நேரம் கூட அந்த ஆண் சிலந்தி வந்து
அந்த பெண் சிலந்தியினுடைய அந்த வலையிலே கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதனுடைய கூட்டுக்கு போயிடும். இப்ப பெண் சிலந்தி வந்து இதை வேட்டையாடி சாப்பிடாது. ஏன்னா சில பெண் சிலந்திகள் வந்து இனச்சேர்க்கைக்கு அப்புறம் ஆண் சிலந்திகளை சாப்பிடும்ல, இது சாப்பிட முடியாது. ஏன்னா இதுல ஆண் சிலந்தி தான் வந்து பெருசு இருக்கிறதுலேயே. ஸோ அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று என்னன்னா, இந்த ஆண் சிலந்தி இனச்சேர்க்கை பண்ணிட்டு போயிட்டாலும் அதனுடைய செல்கள் அழிய ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்திலேயே அது வந்து இதுவும் அழிஞ்சிடும் அப்ப. ஆமா, ஆனா பெண் சிலந்தி தான் வந்து அதிகபட்சம் 2 வருஷம் வாழும். அது வந்து முட்டை போடவும் செய்யும். ஓகே, இப்ப முட்டை போடுறத சொல்லிட்டீங்க. ஒரு நேரத்துல எத்தனை முட்டை போடும்? இது வந்து ஒரு நேரத்துக்கு வந்து 30ல இருந்து 70 முட்டை வரைக்கும் போடும். ஸோ அவ்வளவு முட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த இது மாதிரி இருக்குல்ல வெப், அதுக்குள்ளேயே வந்து இதை பட்டு நூல்லையே ஒரு சாக்கு மாதிரி செஞ்சு அதுக்குள்ள முட்டையை வச்சு அந்த உச்சியில வச்சிரும். அந்த ஒரு இதுல வெப்போடைய உச்சியில வந்து வச்சிரும். அப்பதான் அதுக்கும் அந்த முட்டைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. அதுல இருந்து குட்டிகள் வெளியே வரும்ல, வெளியே வந்து கொஞ்ச காலம் அம்மாவோட வாழும். அதுக்கப்புறம் அது வேற இடத்தை தேடி போகும். இப்ப 30ல இருந்து 70 சிலந்திகள் வந்து வெளியே வருதுன்னா அந்த சின்ன குளத்துல அதுக்கு தேவையான உணவு கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி தேவையான இடம் கிடைக்குமா தனித்தனியா? அப்ப என்ன செய்யணும்னா அந்த குளத்துக்கு மேல வந்துட்டு உச்சியில ஒரு சின்ன மரம் இருக்குன்னா அதனுடைய உச்சிக்கு போயிட்டு அது வந்து பட்டு நூலை வந்து காத்துல விட்டு அது பேராசூட் மாதிரி மாத்திட்டு அடிக்கிற காத்துல அப்படியே அந்த சின்ன குட்டிகள் வந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும். பறந்து போய் வேற இடத்துல குளம் குட்டை எல்லாம் இருக்கும் பாருங்க, அங்க போய் தரையிறங்கிட்டு அங்க போய் அது வந்து தனியா வெப்பு கட்டி அது தனியா வாழ ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரியும் வந்து நடக்கும். இதெல்லாம் விசித்திரமான விஷயங்கள். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது வந்து பிறந்த சிலந்தி மட்டும்தான் பறக்க செய்யும். அப்ப அந்த பெரிய ஆண் சிலந்தியோ பெரிய பெண் சிலந்தியோ பறக்குமா பறக்காதா? அதுவும் பறக்கும். எப்பன்னா குளத்துல வந்து தண்ணி வத்த போகுது, அந்த மாதிரியான சூழ்நிலை, வாழவே இடம் நெருக்கடியா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல இந்த நல்லா வளர்ந்த சில இந்த வகையான சிலந்திகள் கூட பட்டு நூலை விட்டு பறக்க ஆரம்பிச்சிடும், வேற இடத்த தேடி போகும். ஆனா இங்க கொடுமையான விஷயம் என்னன்னா, வேற இடம் கிடைச்சிட்டா பரவாயில்ல, ஒருவேளை கிடைக்கலன்னா இது பறந்துகிட்டே இருந்தா ரொம்ப நேரம் கிடைக்கல அப்படின்னா அப்ப இது வந்து இறந்து போயிடும். ஓகே ப்ரோ, இப்போ சொன்னீங்கல்ல முட்டை போடுறத பத்தி சொன்னீங்க. எத்தனை வயசு வரைக்கும் எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த சிலந்தியால முட்டை போட முடியும்? இத சொல்றேன். இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் அது வாழ்நாள் முழுக்க கூட முட்டை போடும். 6 முறையா பிரிச்சு போடும். இந்த பெண் சிலந்தி ஒரு முறை வந்து ஆண் சிலந்தியோட இணை சேர்ந்து உயிரணுக்களை பெற்றுச்சுன்னா அதுல கொஞ்சத்தை பயன்படுத்தி இது 6 முறை வரைக்கும் கூட முட்டை போடும். அதாவது ஒவ்வொரு முறை 30ல இருந்து 70. இனச்சேர்க்கை ஒருக்க தான் பண்ணும். ஆமா, அந்த மாதிரி பண்ணும். ஒரே ஒரு திருத்தம் என்னன்னா, இந்த பெரிய சிலந்திகளும் பறக்குமான்னா பறக்கும். ஆனா சின்ன சிலந்திகள் பறக்கிற அளவுக்கு ரொம்ப தூரம் பறக்க முடியாது. மைல் கணக்குல எல்லாம் பறக்க முடியாது. காரணம் வெயிட்டா? வெயிட். சின்ன சிலந்திகள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால அது காத்துக்கு ஈஸியா வந்து இப்ப நம்ம காட்டன் எல்லாம் எப்படி பறக்கும் தூசிமை, அது மாதிரி பறந்து ஈஸியா போயிடும். ஆனா இந்த பெரிய பெரிய சிலந்திகள்னால அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. சரி ப்ரோ, இதுக்கான கலர்னு ஒண்ணு இருக்கும்ல, இது எந்தெந்த கலர்ல இருக்கு? இது வந்து வெளியே நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிளாக் கலர்ல பிரவுன் கலர்ல இருக்கும். ஆனா இதுவே வந்து தண்ணிக்குள்ள இருக்கும்போது பார்த்தா பளபளப்பா ஒயிட் கலர்ல கூட தெரியும். ஓகே, அது ஏன் ப்ரோ ஒயிட் கலர்ல தெரியுது? ஏன் ஒயிட் கலர்லன்னா, நான் சொன்னேன்ல, அது வந்து காத்தை வந்து எடுத்துட்டு அது பபிள் மாதிரி அதனுடைய கால்களுக்கு நடுவுல வச்சுட்டு உள்ள போகும்னு. ஸோ அந்த காத்து வந்து உள்ள இருக்கும்போது அந்த காத்தை தாண்டி நீர் வந்து அதனுடைய உடம்ப தொட முடியாது. அப்ப அதை வந்து நம்ம வெளியே இருந்து பார்த்தா அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி தெரியும், பளபளப்பா மின்னுற மாதிரியும் சில நேரங்கள்ல தெரியும். இப்ப நீரை விட்டு வெளியே வந்தா இதால சஸ்டெயின் பண்ண முடியுமா, இல்ல கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க? கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும். ஆனா ரொம்ப நேரம்லாம் இதனால வந்து தாக்கு பிடிக்க முடியாம இது வந்து இறந்து போயிடும். ஓகே ப்ரோ, எனக்கு இந்த சிலந்தியில கேள்விகள் அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும்? அவ்வளவுதான். இந்த சிலந்தியில ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எனக்கு இந்த சிலந்தியில கேள்விகள் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சிலந்திகள்ல கேள்வி இருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வீடியோக்கான கண்டென்ட் என்ன ப்ரோ, அதாவது ஐடியா எந்த இதை பத்தி டாபிக்? இந்த ஸ்பைடர்ஸ்லயே விசித்திரமா நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு ஸ்பைடரை பத்தி தான் பார்க்க போறோம். அது ஏதாச்சும் ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லலாமா? இல்ல, நிறைய இருக்கு. அதனால அதுல எதை நம்ம பர்டிகுலரா சொல்லன்னு தெரியல. அதாவது இந்த விஷயத்த சொன்னா இது ஹைலைட்டா போயிடாதோ அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கிறதுனால. பட் கண்டிப்பா அடுத்த வீடியோல ஹைலைட்டான விஷயங்களோட வந்து சந்திக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.